வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த வெங்காய பக்கோடா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 பெரிய வெங்காயம் இதை போல் மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாங்க. இஞ்சி ஒரு இன்ச் அளவு இது போல் மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கையில் இது போல் பெசரிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. நல்லா ஊறி இருக்கும், தண்ணியாக இருக்கும். இப்போ அதில் இந்த மாவெல்லாம் போட்டுடலாம். கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டுக்கலாம். பிளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வச்சு நல்லா சுட வச்சுக்கலாம். இதை நல்லா பெசரிக்கலாம். அந்த வெங்காயம் விடுற தண்ணியிலே இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போது நெய்யும் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ சுட வச்சுருந்த இந்த ஆயில் அதை இதில் மேலே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது போல் பிசைஞ்ச பிறகு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. இந்த பெசரி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா செவந்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. இது பாருங்க, இது போல் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து நம்ம கரண்டியில் எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க. இப்போ டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.